ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திண்டுக்கல் பிவிஆர் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டு இருந்தீங்க, குறைந்த விலையில் இடம் இருந்தால் சொல்லுங்கன்ட்டு. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு லோ ப்ரைஸில் ஒரு 5 ஏக்கர் இடம் வந்திருக்கு விற்பனைக்கு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வந்து சேரும். இந்த இடத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும். இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்லேருந்து வர்றது ரெட்டியாசத்திரம் வழியாக புதுக்கோட்டை வழி. இதுதான் பஸ் ஸ்டாப்பு. திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ரெட்டியாசத்திரம் புதுக்கோட்டை வழி. தாடிக்கம்பு வழியாக வந்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளோதான். 17-19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். கட்ரோடு பேஸ்லேருந்து மண்பாதையில் அமைஞ்சிருக்கு இந்த இடம். வாங்க, கட்ரோட்லேருந்து இதுதான் பாதை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் இடம் கேட்டிருந்தீங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள், அடுத்தடுத்து புது இடமா போட்டுக்கிட்டுருப்போம். உங்களுக்கு பிடிச்ச இடத்த தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். கட்ரோடு பேஸ்லேருந்து இப்போ நம்ம ரெக்கார்டு மண்பாதையில் போயிட்டுருக்கோம். அருகாமையில் பார்த்தீங்கன்னா சின்ன ஓடையை ஒட்டி அப்படியே நம்ம பாதை. பக்கத்துல எல்லாம் பாருங்கள் தென்னந்தோப்பு. தென்னைமரம் பாருங்கள், நல்லா காப்பில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம இடத்தோட பக்கத்து இடம். எவ்வளோ நீட்டாக அழகாக தோப்பாக உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இடம் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் தாராளமாக எங்களோட சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிறந்த முறையில் நாங்கள் நம்மளோட சேனலில் ஆடு போட்டு உங்களுக்கு நல்ல ப்ரைஸுக்கு செல் பண்ணி தருவோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு 650 மீட்ரு தான். 650 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் நமக்கு வந்துடும். நடந்து வந்தாலும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடலாம். அதான் ரோடு. பைக்கு நிற்கிது பாருங்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த ஓட வழியாக வந்து சின்ன அங்கே ஒரு நீர்பிடிப்பு பகுதி, இந்த குளம் குட்டைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் லெஃப்ட் சைடில் இருக்கும். இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் செம்மண் சரள பூமி. இந்த இடத்துல ஒரு போர் ஒன்று இருக்குது, சர்வீஸ் எதுவும் இல்லை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சோலார் வந்துருச்சு. ஒரு தண்ணீர் தொட்டி கட்டி அது மேலேயே பார்த்திங்கன்னா சோலார் பிளேட்டை நமக்கு தேவையான ஹெச்பியில் சோலார் பிளேட்டு மாட்டி நம்ம ஒரு தோப்பு உருவாக்குவதற்கு இது ஒரு நல்ல இடம். அதே பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோழி பண்ணை வைக்க இது ஒரு ஏற்ற இடமா அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தோப்பு வைக்க இது ஒரு தோப்புகளை உருவாக்குவதற்கு இது ஒரு
ஏற்ற இடமா இந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதே வகையில் விவசாயமும் நமக்கு பிடிச்ச மாதிரி விவசாயமும் பண்ணிக்கலாம். தென்னை மரம், கொய்யா, சப்போட்டா, மாமரம், மாதுளை மரம் போன்ற மர வகையில் வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி தோப்புகளாக உருவாக்கிக்கலாம். வெளியிலேருந்து வரவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணி நல்ல ஒரு தோட்டமாக ரெடி பண்ணி இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஏன்னா ஊர் பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு பாதுகாப்புக்கும் பிரச்சனை இல்லை. சுற்றி வர பார்த்திங்கன்னா நமக்கு தோட்டம் தான். திண்டுக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு பஸ் வசதியும் இருக்குது. ஒரு 1/2 ஹவரில் வந்துடலாம். ஒட்டஞ்சத்திரம் டு வேடசந்தூர் போகிற மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு தான். 5 கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு அழகாக வந்துடலாம். இடம் பார்த்திங்கன்னா ஒரே ஓர்ஸாக வந்துடும். இந்த இடத்துல ஒரு போர் ஒன்று இருக்குது. அதான் கல் வச்சுருக்காங்க பாருங்கள், அதான் போர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து தோட்டத்துக்கு தண்ணி போயிட்டுருக்கு. அவங்க தோட்டம் தான் இந்த இடம். பாருங்கள், பக்கத்து இடம் இன்னொருத்தவங்க வாங்கி தென்னங்கன்று வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக போர் போட்டு ரெடி பண்ணி தண்ணி நிப்பாட்டுறதுக்கு ஒரு மடை கட்டி அனைத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு போட்டு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இது பக்கத்து இடம், வாங்கினவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. செம்மண் சரள பூமி, கொஞ்சம் கல்லுக்காடு தான். மரம் தோப்புகள் வைக்கிறதுக்கு இது ஒரு அழகான இடம். அதே வாக்கில் பார்த்திங்கன்னா கோழி பண்ணை, முட்டைக்கோழி, கறிக்கோழி போன்ற பண்ணைகள் வைக்க இது ஒரு ஏற்ற இடமா அமைஞ்சிருக்கு. அருகாமையில் பார்த்திங்கன்னா நமக்கு கிராமங்கள் இருக்கிறதுனால நமக்கு வேலைக்கு ஆட்கள் ஈஸியாக கிடப்பாங்க. வெளியிலேருந்து வந்து இந்த இடத்த வாங்குறவங்க பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி போட்டு ஒரு வீடு செட்டு போட்டு இங்கேயே தங்கலாம். ஏன்னா பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அருகாமையில் பார்த்திங்கன்னா புறம் கிராமங்கள் தான். விவசாயம் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இடமா லோ ப்ரைஸில் நமக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் பஸ் ஸ்டாப்பு, அதுதான் ஊர். பாருங்கள், அந்த வாட்டர் டேங்க்லாம் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து தான் நம்ம இங்கே ஒரு 600 மீட்ரு 650 மீட்டர் டிஸ்டன்ஸில் இங்கே வரணும். அப்படியே பொடிநடையாக நம்ம இடத்துக்கு ஈஸியாக வந்துடலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு ஓனர் இருக்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 15 லட்சம் சொல்கிறாங்க. நேராக வாங்க இடத்த பாருங்கள், பிடிச்சோன்னா நேரடியாக ஓனர் டு ஓனர் பேசிக்கலாம். இதில் எந்த ஒளிமறைவில் உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்னைக்கு வேணும். மொத்தம் 5 ஏக்கர். ஒரு ஏக்கரின் விலை 15 லட்சம். குறைந்த விலையில் இந்த இடம் நமக்கு விலைக்கு வந்திருக்கு. இதுவரைக்கும் நம்மளோட சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த இடத்த பற்றி மேலும் தகவல் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.